In this episode of Beyond is Matthew Joseph with Madhavan, we are going to have a very interesting technical conversation. அப்படிதான் சொல்லணும். இவர் ரீசெண்டாக 24 படத்துக்காக நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்கார். 24 மட்டும் இல்லாமல் மகளிர் மட்டும், பழைய மகளிர் மட்டும், ஆளவந்தான், ஹேராம், லிட்டில் ஜான், இந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படங்கள், ரொம்ப டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கான படங்கள். உங்களுக்கு மழை தெரியுதான்னு தெரில, பட் சென்னையில் மழை பெய்யுது, அதுவே ஒரு பெரிய அதிசயமாயிடுச்சு. மழையை ஃப்ரீஸ் பண்ணி காமிச்சிருப்பாங்களே 24ல், அங்கேருந்து ஆரம்பிக்கிறவங்க ஆளவந்தான்ல புதுசாக டெக்னாலஜியாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றிலாம் பேசுகிறோம். ஹேராமில் அப்படியே காந்தி அவர்கள் அப்படி தான் அசாசினேட் பண்ணப்பட்டாரா அப்படின்ற கேள்விக்கு நமக்கு இருக்க ஒரே ஒரு விஷுவலைசேஷன் இதுதான் நினைக்கிறாங்க. இல்லை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேச போகிறோம் வித் டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி மிஸ்டர் திரு அவர்கள். முக்கியமாக லிட்டில் ஜான் பற்றி கேட்கறதுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். பார்ப்போம். கல்யாண வீட்டுக்கு போனால் தாலி கட்டுறதுக்கு கரெக்டாக எடுக்காதவன் நல்ல ஃபோட்டோகிராஃபர் கிடையாது. அந்த மாதிரி ஒரு டீடைல்டு ஸ்கிரிப்ட் வந்து நான் படித்ததில்லை. இட் வில் கீப் கோயிங் மேக்சின் ரன் அவுட் ஆகிடும். அந்த மாதிரிலாம் இருக்கா? நிறைய டைம் ஆகிருக்கு. ஆனால் அவரெல்லாம் இப்போ படம் பண்ண மாட்டாரான்னு ஏங்கிட்டு இருக்கேன். அண்ட் ஹி ஹேஸ் ஒன் மியூசிக்கல் ஸ்கிரிப்ட். ஃபஸ்ட் டைம் இன் தட் கைண்ட் இன் இண்டியன் சினிமா. இட் கேன் கோ பிகர் தென் பாகுபலி. அண்ட் வணக்கம். வெல்கம் டு தி ஷோ. நைஸ் மீட்டிங். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன்னா விஷுவலி எக்ஸைட்டிங் படங்கள் நீங்கள் நிறையா பண்ணியிருக்கீங்க. அதை பற்றின கேள்விகள். சேலஞ்சிங் ஃபிலிம். எங்களுக்கு அது எக்ஸைட்டிங். இப்போ நான் அந்த ஃப்ரேம்லாம் வச்சுருக்கேன் சூஸ் பண்ணி, அதெல்லாம் காமிச்ச பிறகு நீங்கள் சொன்ன பிறகு எனக்கு அது சேலஞ்சிங்காக இருக்குது. வா, இப்படி பண்ணியிருக்காங்களே அப்படின்ட்டு. அண்ட் தேங்க்ஸ் ஆல் ஃபார் அக்செப்டிங் ஃபார் திஸ் டிஸ்கஷன். ஃப்ரேம் பை ஃப்ரேம் சில கேள்விகள் நான் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். உங்களோட ட்ராவலில் ரொம்ப முக்கியமான படம் ஆளவந்தான். சின்ன வயசுலேயே எனக்கு இது தோணிருக்குது. பேப்பர், இந்த பேப்பர் வச்சு செம்மையாக ப்ளே பண்ணியிருப்பீங்க இந்த பாட்டில். கடவுள் பாதி மிருகம் பாதி. இந்த ஃப்ரேமில் இருக்க பேப்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக எப்படிங்க அந்த ஃப்ரேமில் ஒட்டுச்சு? எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? அப்போ வந்து பயங்கர டெக்னிக்கலாக பெரிய அட்வான்ஸ்மெண்ட் இருந்த டைம் கிடையாது. ஃபில்ம் தான் ஷூட்டிங். அண்ட் வி டோன்ட் ஹாவ் எனி கைண்ட் ஆஃப் மோஷன் கண்ட்ரோல் ஷார்ட்ஸ் அண்ட் எனி திங். அப்போ தான் இந்த படத்துக்கு தான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அக்யூமுலேட் பண்ணி ஷார்ட்ஸ் எல்லாம் நாங்கள் பார்க்கும்போது ஒரு 20-30 ஷார்ட்ஸுக்கு வந்து மோஷன் கண்ட்ரோல் தேவையாக இருந்தது. அந்த டைமில் இந்தியாவில் நோபடி யூஸ்ட் மோஷன் கண்ட்ரோல். இந்தியாவில் மோஷன் கண்ட்ரோல்னால் என்னென்னு தெரியாது அந்த பீரியடில். வி ஃபவுண்ட் கமல் சார் நோஸ் அபவுட் இட். அண்ட் ஐ வாஸ் டெல்லிங் தட் இந்த மாதிரி ஒரு மோஷன் கண்ட்ரோல் பண்ணால் வி கேன் ரிப்பீட் த ஃப்ரேம். And I can shoot you without the element, and I can combine the element later. So I'll shoot the element ஒரு தனியாக ஷூட் பண்ணலாம். கமல் சார் வாஸ் எக்ஸைட்டட். அண்ட் ஹீ ஆல்சோ ஹேட் மைண்டில் ஒரு அந்த ஐடியா இருந்தது. பிகாஸ் ஹீ இஸ் ஆல்சோ டெக்னிக்கலி ஸ்ட்ராங் பர்சன். அப்போ நாங்கள் வந்து மலேசியாவிலேருந்து இந்த மோஷன் கண்ட்ரோலில் கொண்டு வந்தோம் ஃபஸ்ட் டைம். இட்ஸ் நாட் அ ஹெவி மிஷின். ஹெவி மோஷன் கண்ட்ரோல்னால் ஹெவி மிஷின்ஸ் இருக்குது. அதெல்லாம் எல்லாமே சிம்பிளிஃபைடு ஒரு மிஷினை கொண்டு வந்து வி யூஸ்ட் இட். மலேசியாவில் ஐடென்டிஃபை பண்ணி அதை கான்ட்ராக்ட் பேசி கொண்டு வந்து அது ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணோம். அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த பேப்பர் மூமெண்ட்டு அதே மாதிரி இன்னும் லாட் ஆஃப் சீக்வன்ஸ் நீங்கள் ஐ திங்க் லேட்டர் டிஸ்கஷன் வில் டெல் அபவுட் இட். வண்டர்ஃபுல். ஸோ பேப்பர் வந்து தனியாக எடுத்துகிட்டு அப்புறமா பல நேரங்களில் கமல் சார் சூப்பர். ஆளவந்தான் படத்தில் அந்த ஸ்டன் சீக்வன்ஸ்லாம் அனிமேட் பண்ணுறது வந்து கம்ப்ளீட்டாக அனிமேஷனாக இல்லை எடுத்துகிட்டு அனிமேட் பண்ணிங்களா, இல்லை அந்த ப்ராசஸ் எப்படி போச்சு? இல்லை, அது கமல் சாரோட அது ரைட்டிங்கில் ஒரு என்ன நினச்சாருன்னா, ஒரு எக்ஸ்ட்ரீம் வயலன்ஸ் அந்த 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 பார்ட்டுக்கு தேவையாக இருந்தது. ஆனால் வயலன்ஸ் ஆக்சுவலாக வயலன்ஸாக நம்ம காமிச்சோன்னா அது நல்லா இருக்காது. ஸோ மச் ஆஃப் பிளட் ஷேட்டர் அண்ட் ப்ரூட்டலிட்டி காமிக்கும்போது அது சென்சார் ஒரு இஷ்யூ. ரெண்டாவது வந்து நம்மளை அதை வந்து ஒரு ஒரு தெளிவான ஒரு மைண்டில் பார்க்க முடியாது. அது இட் வில் டிவியேட் யுவர் மைண்ட் செட். ஸோ ஹீ ஃபவுண்ட் திஸ் டெக்னிக். He one day came and he asked, okay, why not we do this, execute this as a animation, but animation has all kind of violence, blood shatter and everything. மூஞ்சில் அடித்த மாதிரி இருக்காது. Excellent idea sir, we will, so how to do it? So then we enhance the whole action, not in a shooting location, in a just on ஒரு சும்மா ஒரு இதில் இதை கம்ப்ளீட்டாக அதை இது பண்ணி எனாக்ட் பண்ணி அதிலிருந்து ஒயர் ஃப்ரேம் எடுத்து
அனிமேஷன் பண்ணாங்க. தட் இஸ் த ஃபஸ்ட் டைம் இன் வேர்ல்டு டு டூ தட். அண்ட் குவென்டின் டரன்டினோ he told I inspired because of this film. அண்ட் இன்னொரு மறக்க முடியாத ஃப்ரேம் அந்த படத்தில் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் 2 கமல்ஹாசனும் மீட் பண்ணுறது. எப்படி ஒரே ஃப்ரேமில் 2 கமல்ஹாசன் அவர்களை காமிக்க முடியுது? அதுக்கு ஒரே ஃப்ரேம் இல்லை, அந்த ஃப்ரேம் வந்து இப்படியே மூவ் பண்ணி அவர் மூஞ்சிக்கு போவோம், அப்புறம் அங்கேருந்து இங்கே வந்து இவர் மூஞ்சிக்கு வரும், அப்புறம் அவர் கல் துப்புவார், அந்த கல்லோட கேமரா திரும்பி இவர் ஃபேஸில் வந்து அடிக்கும். இது மோஷன் கண்ட்ரோலால் தான் பாசிபிள். அது ஃபஸ்ட் டைம் மோஷன் கண்ட்ரோல் இருந்ததுனால we got excited and we thought of that shot and it really worked. And Australian company Cutting Edge னு ஒருத்தர் பண்ணாங்க அந்த சிஜி. Actually literally I was staying there 1 month to do this process to make it correct. And அந்த ஒரு சீனோட மோஷன் கண்ட்ரோல் மட்டுமா இல்லை ஆல் வந்து ஃபுல் டெக்னிக்கலாகவும் பண்ணியிருப்போம், மிக்சல்லையும் பண்ணியிருப்போம். நார்மல் மிக்சல் கேமரா வச்சு there are a lot of exciting shots அதில் வந்து அதில் எடுத்துருப்போம். இந்த ஸ்டண்ட்டில் இந்த கமல் சார் வந்து வில்லன் கமல் சார் வந்து ஏறி அவர் மேலே அவரோட வயிற்றில் குதிப்பார். அவர் கையை வந்து அந்த ஸ்டெம்மை பிடிக்கும், கீழே இருக்கிறவர் அந்த ஸ்டெம்மை பிடிப்பார், இவரும் அந்த ஸ்டெம்மை பிடிச்சிருப்பார், எகிரி இப்படி இழுப்பார், அவர் வெளியில் வர்றார். இது இட்ஸ் சிங்கிள் ஷாட். பட் மேட் மிக்சல் நார்மல் மிக்சல் மேட்டிங்கில் பண்ணியிருப்போம். அடுத்து ஹேராம் மிக மிக முக்கியமான திரைப்படம். இந்த சீன் வந்து நானும் என் ஃப்ரெண்டும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் ரீசெண்டாக ஹேராம் பார்த்துட்டு கூட. இப்போ காந்தி அவர்களை வந்து அசாசினேட் பண்ணாங்க இல்லையா, அதை பற்றி பேசும்போது எங்களால் வேறு மாதிரி இமேஜினே பண்ண முடியல. ஓகே இது இப்படி தான் நடந்திருக்கோம்னு நாங்கள் நம்புகிறோம், இந்த சீனை தான் நாங்கள் நம்புகிறோம், இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு. பட் உங்களுக்கு எங்கே இந்த ரெஃபரன்ஸ் எப்படி? அது வந்து ஹோல் கிரெடிட் கோஸ் டு கமல் சார். ஹீ ஒர்க்ட் every nook and corner in the history and he got so much அந்த மாதிரி ஒரு டீடைல்டு ஸ்கிரிப்ட் வந்து நான் படித்ததில்லை. நிறைய இங்கிலீஷ் ஸ்கிரிப்ட்ஸ்லாம் படிச்சிருக்கோம். பட் அந்த டீடைலிங் இந்த ஸ்கிரிப்ட், என்ன கன் அது, அந்த கன்னோட பவர் என்ன, அதனோட பவுண்டேஜ் என்ன, அது எப்படி ஒரு ஃபிசிக்கலாக எப்படி ஒருத்தரை ஹர்ட் பண்ணும், அது எவ்வளோ தூரத்துக்கு அது பவர்ஃபுல், அது எங்கே ஹூ மேனுஃபேக்சர்ட் இட், 1008 டீட்டெயில் இருக்கும் அதில். ஸோ யூ டோன்ட் நீட் டு கோ ஃபார் எனிவேர், ஹீஸ் காட் எவ்ரி திங் லைக் தட். இந்த மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரியிலேருந்து லாட் ஆஃப் ரெஃபரன்சஸ், அந்த ரெஃபரன்சஸை பார்த்தாவே போதும் நமக்கு, யூ வில் டெஃபினட்டாக கிடச்சிடும். ஒரு பழங்காலத்து இந்தியாவே உருவாக்குனீங்க. ஸோ அந்த ஷூட்டிங் ஸ்பாட் பழங்காலத்து இந்தியான்னு சொல்கிறதுனால நான் சொல்கிறேன், காஸ்டிங் அப்போ இருந்த மக்களோட ஃபேஷியல் அப்பியரன்ஸ் வேறு, இப்போ நமக்கு இருக்கிற ஃபேஷியல் அப்பியரன்ஸ் வேறு. பிகாஸ் இந்த 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 ஒரு 40-50 வருஷ காலகட்டத்தில் நம்மளுக்கு நிறைய கேஜெட்ஸ், நிறைய லைஃப் ஸ்டைல், நிறைய ஃபுட் ஹேபிட், நம்மளை ஸ்டைலிங் பண்ணுற மெத்தடு, இது எல்லாமே மாறிட்டு வந்துடுச்சு. அப்போ யூஸ் பண்ண கோகனட் ஆயில் நம்ம டெய்லி தலைக்கு இப்போ யூஸ் பண்ணுறதில்ல, இப்போ பிரில் கிரீம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு காமன் மேனோட எக்ஸிஸ்டன்ஸ் இன் எர்த் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ அதனால் அவங்களோட ஃபேஷியல் அப்பியரன்ஸ் ஆல்சோ மச் மோர் ரா, மச் மோர் இன்னசென்ட், மச் மோர் வேறு மாதிரியோட அப்பியரன்ஸ் இருக்கும். அதை அந்த மாதிரி ஃபேஷியல் அப்பியரன்ஸ் இருக்கிறவங்களாம் பிடிக்கிறதுக்கு கமல் சார் எவ்வளோ ட்ரை பண்ணார். அது இதெல்லாம் வந்து இதெல்லாம் தான் உங்களை வந்து இதை நம்ப வைக்குது. இந்த ஃப்ரேம் வந்து மோர் தென் ஃபோட்டோகிராஃபி, மோர் தென் எவ்ரி திங், அந்த க்ளோத்திங், அந்த டெக்ஸ்சரிங், இது எல்லாமே வந்து நம்ம எப்போவுமே ஹிஸ்ட்ரியை நம்ம நேராக பார்த்தது கிடையாது. ஆனால் ஹிஸ்ட்ரியை நம்ம பார்த்ததெல்லாம் நம்ம சின்ன வயசுலேருந்து எப்படி நம்ம தாத்தாவோட ஃபோட்டோவை பார்த்துருப்போம், தாத்தாவோட ஃபோட்டோ பார்த்துருப்போம். இதுதான் நமக்கு வந்து ஹிஸ்ட்ரியில் நம்ம பார்த்த விஷயம், எவிடன்ஸாக பார்த்தது. அப்போ நடந்ததை அப்படியே அதே கலர்ஃபுல்லாக அதை அப்படியே நான் எடுத்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கோம், உனக்கு காமிக்கிறேன்னு சொல்லலாம். இருந்ததை அப்படியே காமிக்கிறேன், நீ பார்த்துக்கு, நீ இமேஜின் பண்ணிக்க. இப்போ வந்து டெக்னிக்கலாக இந்த மாதிரி டிஜிட்டல் இதெல்லாம் இல்லை, நிறைய லேபில் நிறைய பண்ணோம். அது ஃபஸ்ட் தட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட் ஃபஸ்ட் இன் திஸ் ஃபிலிம். டியூரிங் த டைம் ஆஃப் ஷூட்டிங் நீங்கள் கேமரா பாயிண்ட் இருக்கும்போது நீங்கள் நினச்சிங்களா ஷூட்டிங் ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் உள்ள ஒரு சீக்வன்ஸ் எடுக்க போகிறோன்ற ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற மாதிரி ஒரு முக்கியமான படம்? அந்த ஸ்கிரிப்டை படிக்கும்போது நினச்சேன், ஒர்க்கிங் ஸ்பாட்டில் அதெல்லாம் எனக்கு தோணலை, அதை ஒர்க் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் ஆஸ் அ ஸ்கிரிப்டாக ஐ ரீட், இட் இஸ் ஒன் ஆஃப் த
ஹோல்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்க்ரீன் ப்ளே அண்ட் ஒரு ஃபில்மாக இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியும். நான் சினிமாட்டோகிராஃபி பண்ணுறேன்னே நம்பலை. நான் கமல் சார் அது ஸ்கிரிப்டை படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அப்புறம் திரும்ப எப்படி இருக்குன்னா, ஸ்கிரிப்ட் எப்படி இருக்கா, நல்லா தான் இருக்குது, பட் யார் பண்ணுறாங்க ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு தான் கேட்டேன் நான். பிகாஸ் ஐ நெவர் பிலீவ் தட் ஐ எம் கோயிங் டு டூ. பிகாஸ் இந்த மாதிரி ஒரு படத்துக்கு என்னை கூப்பிடுவாருன்னு நினைக்கல. பட் ஹீ saw சம்திங் இன் மீ அண்ட் ஹீ கால் மீ. தட் கிரெடிட் கோஸ் டு ஹிம். இந்த சீன் வந்து எனக்கு இது வரைக்கும் நம்ம ரொம்ப டெக்னிக்கலாக பேசணும். வாலி அவர்கள் வெகு சில படங்கள் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் அவங்க நடிக்கிறதுக்கான முக்கியமான காரணம் கமல்ஹாசன் அவர்கள். நீங்கள் ஒரு சினிமாட்டோகிராஃபராக அவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஏதாவது அவசியம் இருந்ததா, பேசுனீங்களா? சினிமாட்டோகிராஃபர்ஸ் வந்து they don't have time for having discussion with because artists and or any other activities around ஒரு சின்ன ஜோக்கோ இதோ இன்வால்வ் ஆக முடியாது. ஏன்னா during the shot he has to work, after the shot he has to prepare, before the shot he has to prepare the shot. So if I deviate it will take the time will be a problem. But among that there are a lot of interactions we had. And ஜென்ரல் எனக்கு அந்த அளவு புலமையோ இல்லை தமிழ் இதுவோ எனக்கு கிடையாது. அதனால் நான் அந்த டாபிக் எனக்கு அவ்வளோவா நிறைய டாபிக் வந்ததில்லை அந்த அக்கேஷனில். பட் கமல் சார் இவங்கெல்லாம் நிறைய பேசிட்டு இருப்பாங்க. கிரீஸ் கர்நாட்லாம் இருந்தார். அவங்கெல்லாம் வந்து எக்ஸைட்டிங்லி தே டாக் அண்ட் ஐ யூஸ் டு ஹியர் ஆல் தோஸ் திங்ஸ். பெரிய ஆளுங்கிட்ட நம்ம கேட்டுக்கிறது ரொம்ப முக்கியம் தென் நம்ம பேசுகிறது. இப்போது அந்த மாதிரி பேசிட்டு இதெல்லாம் படம்லாம் முடிஞ்சது. அப்போ ஐ ஸ்டில் ரிமெம்பர் சுசி கணேஷ் அந்த படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆனோன்னு சுசி கணேஷ் வந்து என்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் வந்து இப்போ வாலி சார் நடிச்சிருக்காரு, ஒரு பாட்டு எழுதியிருக்காரு, பட் அவர் பேர் முன்னாடி வருது, உங்கள் பேர் கடைசியில் வருது, என்ன காரணம் அது அப்படின்னாரு. நான் வந்து ரெண்டு விஷயம் சொல்லுவேன். பேர் முன்னாடி வர்றது பின்னாடி வர்றது இட் இஸ் மெயின்லி ஹவு மெனி பீப்புள் நோஸ் தட் பர்சனுங்கிறத பொறுத்து தான் இருக்குது. வாலி சார் தமிழ்நாடே தெரியும், இந்தியாவே தெரியும். ஸோ அவர் பேர் தான் முன்னாடி வரணும், என் பேர் பின்னாடி தான் இருக்கணும். என் பேர் முன்னாடி வந்து அவர் பேர் பின்னாடி வந்ததுன்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி ராங். நீங்கள் கொஸ்டின் இப்படி தான் மாற்றி கேட்கணும் அப்படின்னு சொன்னேன். ஆக்சுவலாக தட் இஸ் ட்ரூ. வாலி சார் அப்போ அவரோட credibility or what he achieved and how many people knows and how he has that fame and we have a lot of things to learn from him and he has to be the front end. பின்னாடி ஷேடோவில் தான் இருக்கணும் நம்ம. such an intense frame. இந்த பாடல் வந்து ஒரு பெரிய கதை வந்து மியூசிக்கல் ஸ்டோரி ஒன்று உண்டு, உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஷூட் பண்ணிவிட்டு அப்புறமா இளையராஜா அவர்கிட்ட போய் அப்ரோச் பண்ணி அவர் இசையமைத்து கொடுத்த பாடல்கள் எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி, எப்படி இந்த போஸ்டர் ஃபிக்ஸ் பண்ணி, என்ன டிஸ்கஷன் போகுது இதுக்கு பின்னாடி? இது ஆக்சுவலாக என்ன எனக்கு மைண்டில் ஓடிட்டு இருந்தது என்னென்னா, இது அவரும் கன்சீவ் பண்ணியிருந்தார் இந்த ஷார்ட்டெல்லாம். கமல் சார் வந்து இது வந்து இந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் இப்படி அவங்க ஒரு இன்டிமெசியை இன்னும் டீப்பாக காமிக்கணும். எனக்கு மைண்டில் என்ன ஓடிட்டு இருந்ததுன்னா, ஆஃப்டர் திஸ் சீக்வன்ஸ் ஷி வில் டை. ஒரு பர்சனை ஒரு ஸ்கிரிப்டில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டேர்னிங் பாயிண்ட் அது. இவரோட கேரக்டரே கம்ப்ளீட்டாக, இவரோட ஐடியாலஜியே கம்ப்ளீட்டாக மாற்றும். அப்படி ஒரு ஐடியாலஜி மாறுறதுக்கு ப்ரிப்பேரான ஒரு அந்த மாதிரியான ஒரு கேரக்டர், அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடிகிற ஒரு கேரக்டர், அந்த கேரக்டரோட பார்ட்னர் எப்படி இருப்பாங்க, கம்ப்ளீட்லி தே வில் பி அன் அண்டர்ஸ்டாண்டிங் அதோட ஒரு உச்சத்தில் இருப்பாங்க. ஸோ வெதர் now they are in music, after they will be in love making, everything has to be like this which is unseen a common audience அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணணும். இன்டிமேசியை ரொம்ப டீப்பாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு தான் இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் பார்த்துருக்கோம். ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு சீன். இப்போ பார்த்தாலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஹாப்பியாக மனசை விட்டு சிரிக்கலாம். நாகேஷ் அவர்கள் இப்படி சொல்லலாமா, பர்ஃபார்ம் பண்ணாமே பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாருன்னு சொல்லலாமா? இது வெரி டிஃபிகல்ட் சீக்வன்ஸ் டு பர்ஃபார்ம். அவர் தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அது பர்ஃபார்ம் பண்ணுறது தான் இம்பார்ட்டண்ட்டான இது. இட் இஸ் அமேசிங். அது எஸ்பெஷலி வித் நாகேஷ் சார் சீனை கட் பண்ணவே முடியாது, அதாவது ஷார்ட்டை கட் பண்ணவே முடியாது. ஷார்ட் வில் கீப் கோயிங். சிங்கிதம் சார் ஆல்சோ வில் என்ஜாய் அண்ட் இட் வில் கீப் கோயிங். மேக்ஸின் ரன் அவுட் ஆகிடும்.
அந்த மாதிரிலாம் இருக்கா? நிறைய டைம் ஆகிருக்கு. இந்த ஹோல் ப்ளே ஒரு சினிமாட்டோகிராஃபராக உங்களுக்கு மிகப்பெரிய சேலஞ்ச் என்ன? நாகேஷ் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய சேலஞ்ச் நீங்கள் சொன்ன மாதிரி அது மொமெண்ட்டை கேப்சர் பண்ணுறது. கல்யாண வீட்டுக்கு போனால் தாலி கட்டுறதுக்கு கரெக்டாக எடுக்காதவன் நல்ல ஃபோட்டோகிராஃபர் கிடையாது. ஒரு தடவை தான் ஆக்டர்ஸ் இதை பண்ண முடியுது. தேர் ஆர் டேலண்டட் ஆக்டர்ஸ், தே வில் டூ 1000 times, பட் that liveliness that when it comes out you have to catch. So there you should be a ruthless photographer to catch the emotion. That is more important than photography பின்னாடி டெப்த் ஆஃப் ஃபீல்டு அது இது டெக்னிக்கல் டீட்டெயிலை விட இது இம்பார்ட்டன்ட். எங்கே எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுங்கிறது அது தெரியும். ரூத்லெஸ்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிங்க இல்லையா? இப்போ என்னோட அடுத்த கேள்வி அதை பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு. இந்த ப்ளே போயிட்டு இருக்கும்போது நீங்கள் அதை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்களா? கண்டிப்பாக என்ஜாய் பண்ணதுனால தான் நான் அந்த எதை கேப்சர் பண்ணுறது எது வேண்டாம் நமக்கு அப்படின்னு அந்த கிளாரிட்டி அதனால தான் வருது. அது அங்கே தான் நான் ரூத்லெஸ்ன்னு சொன்னது. ஐ லெஃப்ட் மை ஜாப். ஓகே, அப்படி ஜாப்ல இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுக்கணும்? மொமெண்ட்டை கேப்சர் பண்ணுறதா இல்லை மொமெண்ட்டை பியூட்டிஃபுல்லாக பண்ணுறதா? இன்ட்ரெஸ்டிங். ஸோ தட் இஸ் த திங். திஸ் ஆஸ் மொமெண்ட்டை கேப்சர் பண்ணுறது இட்ஸ் மோர் டிஃபிகல்ட் தென் நார்மலாக ஒரு கேமரானா விட்டுருவாங்க, அப்புறமா பிடிக்க முடியாது. அது போயிடும். அது யூ ஷுட் நோ ஹவு த பாடி வில் பிஹேவ். அந்த மாதிரி கேமராவோட மூமெண்ட் இருக்கணும், அந்த மாதிரி கேமரா ஆங்கிள்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கணும். அப்போ தான் அதை கேப்சர் பண்ண முடியும். ஸோ தட் வில் டாமினேட் யுவர் மைண்ட். ஏன் இந்த சீன் நான் பர்டிகுலராக வச்சேன் அப்படின்னா, பிளான் பண்ணபடி போக முடியுமா இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ்? நடக்காது. அதுக்கு தான் சொன்னேன், தட் யூ ஹேவ் டு ப்ரீலூட் பண்ணி பார்க்கணும். இப்படி தான் நடக்கும், இப்படி நடந்தால் இப்படி சான்ஸ் இருக்குது, அவர் இப்படி இன்கேஸ் இப்படி சாஞ்சிட்டாருன்னா என்ன ஆகும்? இங்கே லைட்டெல்லாம் வச்சுருப்போம், அங்கே லைட்டெல்லாம் வச்சிங்கன்னா அந்த சீனே வேஸ்ட் ஆகிடும். ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம்ஸ் சொல்லலாம். சின்ன வயசில் பார்த்து ரொம்ப ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு என் தம்பி கூடலாம் சண்டை போட்டுருக்கேன், நான் அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி லிட்டில் ஜான். மிகப்பெரிய சேலஞ்ச் அந்த படம். பாம்பு புத்துக்குள்ளெல்லாம் அவர் இறங்குவார். உங்களுக்கு பார்க்கும்போது சின்ன பையன் சின்ன வயசில் இருக்காரு, ஒரு ஜாலியாக இறங்கிட்டாருன்னு தோணும். பட் உங்களுக்கு அது சினிமாட்டோகிராஃபர் எவ்வளோ இல்லை? அப்போ வந்து அது வந்து இட்ஸ் அ வெரி சேலஞ்சிங் ஃபில்மை ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிட்டோம். ரொம்ப சேலஞ்சிங்கான ஒர்க் அது. அதை எக்ஸ்ட்ராடினரியாக இன்னும் பண்ணி, ஏன்னா ஒரு வேற ஒரு லெவலுக்கு அதை பண்ணியிருந்துருக்க முடியும். அதில் வந்து சங்கீதம் சாரோட இன்புட், இட் இஸ் அமேசிங். ஹீ இஸ் த பர்சன் ஹூஸ் you won't believe what kind of knowledge he has in this kind of trick photography and this. He is one of the best who's still there with us. And அவரெல்லாம் இப்போ படம் பண்ண மாட்டாரான்னு ஏங்கிட்டு இருக்கேன். He has so many subjects and thing. இந்த அடித்து காட்டு வெள்ளத்தில் எதுனமோ தான் போயிட்டுருக்கு. He did all this. ஆதித்யா 369, பாகுபலி, இதுக்கெல்லாம் ப்ரீலூட் அதுதான். 24 எந்த மாதிரியான இந்த இமேஜினேஷனுக்கான படங்கள் எடுத்துனா அதில் ப்ரீலூட் அவர் தான் பண்ணியிருப்பார். அதிலே எக்ஸலண்ட் கிரியேட்டர். ஐ ஆம் வெரி லக்கி டு ஒர்க் வித் ஹிம் இன் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம். நான் வந்து அவரோட எவ்வளோ படங்கள் பார்த்து மறுபடியும் பார்த்தா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்றது தான் என்ன. திருப்பி வருவார். ஹீ ஸ்டில் சேம் எனர்ஜி. ஹீ ஸ்டில் ஹேவிங் அமேசிங் ஸ்கிரிப்ட் இன் ஹிஸ் ஹேண்ட் and equally good to the youngsters today. Equally good, and it's beyond that. And he has one musical script. It is first time in that kind in Indian cinema. It can go bigger than Bahubali and thing. அந்த மாதிரி பொட்டன்ஷியல் இருக்கிற கதையெல்லாம் இருக்கு. அந்த அளவுக்கு he is also technically updating himself. Till today he is updating. It is that that is actually shameful for me. நான் கொஞ்சம் அப்படி சோம்பேறியாக இருக்கும்போது அவர் தான் நினச்சிப்பேன், என்ன டெய்லி he reads international things and he updates every day. You just talk about something, சும்மா கேஷுவலாக எப்போயாவது ஃபோன் பண்ணும்போது நம்ம இது அவருக்கு தெரிஞ்சிருக்காரு இந்த இது அப்படின்னு நம்ம சும்மா லைட்டாக சொன்னோன்னா அதனோட பேஸ் சொல்லுவார். விக்கிபீடியாவே சொல்லிடுவார் ஃபுல்லாக. இஸ் அமேசிங். அவர் வந்து சின்ன சினிமாட்டோகிராஃபரோட அவர் ஒர்க் பண்ணதே கிடையாது. பிசி ஸ்ரீராம், வேணு, இந்த மாதிரி பெரிய ஆளுங்களோட தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் லெஜெண்டரி சினிமாட்டோகிராஃபர்ஸ். ஃபஸ்ட் டைம் மகளிர் மட்டும், எ நியூ கேமராமேன். இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஃபார் மீ. என்னோட ஒர்க் பண்ணது அப்புறம் ரீகால் பண்ணி சொல்லிகிட்டு இருப்பார். ஆனால் நம்பவே இல்லை நான் ஃபஸ்ட்டு. அப்புறம் நான் பார்த்து இந்த ஃபஸ்ட் டே ரஷ் பார்த்ததுக்கப்புறம் நான் I am really thrilled. So there is a new angle to it.
அப்படின்னு. இந்த ஃப்ரேம் 2 தடவை நான் தியேட்டரில் பார்த்தேன். 2 தடவையும் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 செகண்டுக்கு அமைதி, அதுக்கப்புறம் செம்ம ஹாப்பினஸ், எக்ஸைட்மெண்ட், விசில் சத்தம். இந்த ஃப்ரேமோட ஹோல் கிரெடிட் கோஸ் டு டைரக்டர், எஸ்பெஷலி ஸ்டோரி ரைட்டர். Luckily story writer and director same person to conceive this kind of ஒரு situation is more important than achieving it. நம்ம ஊரில் எப்பவுமே ஒரு பிரச்சனை இருக்குது, அதை எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிற கொஸ்டின் முன்னாடி வச்சுட்டு தான் ஒருத்தர் யோசிப்பாங்க. க்ரியேட்டிவிட்டியே அது இல்லை. வாட் யூ இமேஜின். அதனால தான் வந்து ரைட்டர்ஸ் தனி, டைரக்டர்ஸ் தனியாக ஒரு கேட்டகரி இருக்குது. டைரக்டர்ஸ் எப்பவுமே அது வந்து ப்ராக்டிக்கலாக எக்ஸிக்யூஷன் இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணி பார்ப்பாங்க. ரைட்டர் அதை அப்ளை பண்ணாருன்னா அவர் எழுத முடியாது. பெரிய வல்குன்னு வருது, அப்படி இந்த பில்டிங் அப்படி மிதந்து அப்படி இப்படி போகுது அப்படின்னு யோசிச்சா அப்படி தான் யோசிக்க முடியும். அது எப்படி பண்ண போகிறாங்க, அது எப்படி வரும் அப்படின்னு நினச்சா அவரால் அதை இமேஜின் பண்ண முடியாது. பிளாக்கேஜ் வந்துடும். அந்த மாதிரி பிளாக்கேஜ் இல்லாத படம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் 24. ஏன்னா இமேஜினேஷன் டுக் ஒன் ஸ்டெப். நம்ம ஊரில் பெரிய லேக்கிங் இமேஜினேஷன். பிகாஸ் நம்ம லைஃப்பில் எப்போவுமே சர்வைவல் மூக்க நுழைச்சிக்கிட்டே இருக்கும். அதுதான் அந்த இமேஜினேஷன் தான் இது. இந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டில் ஃப்ரீஸ் பண்ணோன்னா ரெயின் கூட ஃப்ரீஸ் ஆகும் அப்படின்னு அவரால் அதை ரெயினை எப்படா ஃப்ரீஸ் பண்ணுறது, அதை எப்படி ஷூட் பண்ணுறது அப்படின்னு நினச்சிருந்தாருன்னா அதை எழுதியிருக்க முடியாது. ஸோ எக்ஸிபிஷன் பார்க்கும்போது ஸ்ட்ரைட் அவே வி தாட் டேக் இட் இன் அ சிம்பிளர் வே. லாஜிக்ஸ் இதெல்லாம் இல்லாமல் எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு எப்படி அதை சிம்பிளாக அச்சீவ் பண்ணுறது. ரொம்ப ஹைலி டெக்னிக்கலாக இதை அச்சீவ் பண்ண முடியும். தேர் ஆர் அதர் வேஸ் ஆஃப் அச்சீவிங் திஸ். வெரி காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸோடு அச்சீவ் பண்ணி ஒரு ரிசல்ட்டை கொடுக்குறத விட சிம்பிளாக நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்குற மாதிரி அதை அச்சீவ் பண்ணுறது தான் இந்த சுச்சுவேஷனுக்கு தேவைப்பட்ட ஒரு இது. பயங்கர சைஃபையாக இருந்திருந்தால் நான் அந்த காம்ப்ளிகேட்டட் இதுக்கு போயிருக்கலாம். அது தேவையில்லாமல் இருந்தது. வி ஷார்ட் இந்த சச் அ வே டு மேக் த ட்ராப்ஸ் ஷார்ப்பர் அண்ட் திங் அண்ட் வி ஃப்ரோசன் தட் இன் அ ஃப்ரேம். அதுக்கப்புறம் சிஜியில் அது எல்லாமே அப்படியே பர்ஃபெக்டாக கிடைக்காது. சிஜியில் இந்த ஃப்ரோசன் இதை வாட்டர் ட்ராப்லெட்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ அந்த என்ஹான்ஸை அந்த விண்டோட சேஞ்சுக்கு அது வந்து அந்த ட்ராப்லெட்ஸ் பிஹேவ் பண்ணுறது இதெல்லாம் வந்து யூ ஹாவ் டு கிரியேட் பை சிஜி. ஸோ இட்ஸ் ஈக்குவலி சிஜி டேக்ஸ் அ கிரெடிட் இன் திஸ் ஃப்ரேம். How challenging it was? How much time did you invest? It's not a very difficult shot. But this got applause more than any other difficult shot because it's visually it's stunning. We never saw rain frozen. That is what it's instant. குழந்தையிலிருந்தே நம்ம பார்த்துட்டு இருப்போம் ரெயின்னா உளும். ரெயினை யாருமே நிறுத்தி பார்த்ததில்லை. அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அந்த தாட் தான் வந்து தாட் இஸ் த மெயின் திங். நேஷ்னல் அவார்டுக்கு வந்து வெவ்வேறு மொழியிலேருந்து வெவ்வேறு படங்கள் நாமினேட் பண்ணப்படும். அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்கு? ஆக்சுவலாக நேஷ்னல் அவார்டுங்கிறோட ஃபங்க்ஷனரி ஆஸ்பெக்ட் அதனோட ரீசனே வந்து இந்த மாதிரி நம்ம இட்ஸ் அ வாஸ்ட் கண்ட்ரி நம்மளோட பெரிய கண்ட்ரி அமெரிக்கா. ஆனால் அவங்க ஒரே லாங்குவேஜில் தான் படம் எடுக்கிறாங்க. நம்ம 22 லாங்குவேஜில் படம் பண்ணுறோம். ஸோ வி ஆர் மோர் க்ரியேட்டிவ். நம்ம எவ்வளோ க்ரியேட்டிவாக இருந்தால் இத்தனை மொழிகளை ஒரு டெக்ஸ்டோடு நம்ம க்ரியேட் பண்ணியிருக்க முடியும். இந்த ஷார்ட் பீரியடில் அவங்க இங்கிலீஷை மட்டும் வச்சுட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு வாஸ்ட் கண்ட்ரியில் இவ்வளோ மொழிகளில் படங்கள் வருதுங்கிறது நமக்கு மராட்டியில் ஒரு நல்ல படம் வருது அப்படிங்கிறதே வந்து நமக்கு தெரியாமல் இருக்கும். டெஃபினட்டாக தெரிஞ்சிருக்க சான்ஸ் இல்லை. ஒரு நார்மல் ஒரு யங்ஸ்டர்ஸு நிறைய நெட் சேவியாக இருந்தால் கூட அவங்க வந்து கேள்விப்பட்டிருப்பாங்களே தவிர படம் பார்த்துருக்க சான்ஸ் இல்லை. அதுதான் நமக்கு வந்து ஐ ஓப்பனாக இருக்கும். நம்ம மட்டுமே பண்ணிகிட்ருக்கோம், நம்மளை மட்டுமே சுற்றிட்டு இல்லாமல் நம்ம வெளியில் நமக்கு பக்கத்துலேயே இருக்கோம். நம்ம நாட்டிலேயே வந்து இன்னும் நம்மளுக்கு ஈக்குவலாக சிலர் பண்ணிகிட்ருக்காங்கங்கிறது இட்ஸ் ரியலி எக்ஸைட்டிங். அவங்கள பார்க்குறது அதோட எக்ஸைட்டிங். நீங்கள் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்ட ஒரு மனிதர்னா யார் சொல்லுங்கள்? அங்கே போய் புதுசாக மீட் பண்ணது நிறைய பேர் இருந்தாங்க. எஸ்பெஷலி ஜூரியில் வந்து என் சந்திரா இஸ் அன் எடிட்டர் அண்ட் சினிமாட்டோகிராஃபர் அண்ட் ப்ரொடியூசர், டைரக்டர் இன் எவ்ரிதிங். அவரோட கண்ணோட்டம் வந்து அவர் ஏன் உனக்கு அவார்டு கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு சின்ன வார்த்தை சொன்னார்.
நிறைய படங்கள் நல்லா பண்ணியிருந்தாங்க, மராத்தியில் ஒரு நல்ல படம் இருந்தது. ஆனால் உனக்கு ஏன் இந்த படத்தை ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து ரொம்ப ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு ரீசன் சொன்னார். எனக்கு ஆச்சரியமாக இருந்து இவ்வளோ வந்து யோசிக்க முடியுமா ஒருத்தரால் அப்படின்னு. சினிமாட்டோகிராஃபிங்கிறது ஒரு நல்லதாக இருக்க ஒரு நேச்சுராக ஒரு சன்செட் ஃபோட்டோகிராஃபி கிடையாது. சன்செட்டை வந்து இப்போ யார் வேணாலும் கிளிக் பண்ணலாம், அது ஒரு சன்செட்டாக தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் அவருக்கு கிளியராக சொல்கிறார், இந்த மாதிரி லேபு அது ஒரு இது மாதிரி ஒரு எக்ஸிஸ்டன்ஸாக இல்லாத ஒரு விஷயம். ஒரு லேபு, ஒரு டைம் மிஷின் பண்ணுற இடம், அது இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் லைட் வரும், இப்படி தான் இந்த ஆம்பியனை நம்ம காமிக்கணும் அப்படின்னு ஒரு இமேஜினேஷனில் அதை நீங்கள் வந்து ஒரு சாதாரண விஷயமாக அதை காமிக்காமல் அதை வந்து ஒரு அப்நார்மலான விஷயம், அது ஏன்னா நடக்கிறதும் அப்நார்மலான விஷயம்தான், அதை வந்து அந்த ஸ்டேட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அதை நம்ப வச்சிங்களா ஆடியன்ஸை, அதுதான் ஃபோட்டோகிராஃபி. ஸோ இட் இஸ் இதில் எனக்கு லேர்னிங் தான் இருக்குது. அவரோட ஒவ்வொரு ஸ்பீச்சும் நான் தெரியாமல் தான் பண்ணேன். நம்ம இப்படி வரணும்னு நினச்சோம், ஆனால் அதை பின் பாயிண்ட்டாக அவரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சதுங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம். கரெக்டான ரெகக்னேஷன் கிடைக்கும். ஆனால் இவ்வளோ நாள் பண்ணியிருக்கோம், இதுக்கு முன்னாடி படம் கிடச்சிருக்கலாம் அப்படிங்கிற கொஸ்டின்லாம் நிறைய இருக்குது. இந்த மாதிரி படத்துக்கு ஏன் இப்போ தான் வந்தது இல்லை, முன்னாடியே வந்திருக்கணும்ல உங்களுக்கு அப்படின்னா தெர் வில் பி a lot of reasons. That is what I am telling. அவார்டுங்கிறது ஒன்லி டு sometime they will recognize you, sometime they may not recognize. Might be so many reasons and might be they operate in a different way. அதெல்லாம் நமக்கு ப்ராப்ளமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு ரெகக்னேஷன் கிடைச்சதா just enjoy that. Just get the juice out of it. That's all. சூப்பர், ரொம்ப நன்றி. இந்த ஃப்ரேம்லாம் வந்து மறுபடியும் சொல்கிறேன், எங்களுக்கு பார்த்து எப்படி இதுக்கு முன்னாடி எவ்வளோ ஒர்க் போயிருக்கு, என்ன மாதிரி டிஸ்கஷன் போகுது, என்ன காரணமாக இருக்கும் இந்த ஃப்ரேமை எப்படி வைக்கிறதுக்கு, அதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டோம். தேங்க்ஸ் a lot for accepting this. Great. I am also enjoyed it. Thank you. Do you really believe in the term world cinema? உலக சினிமா அப்படின்னு ஒரு டேர்ம் பிலீவ் பண்ணுறீங்களா? ஏன்னா சில பேர் பேசி கேட்டிருக்கோம், நம்ம ஊர் படங்களை நம்ம நியாயமாக எடுத்தால் அதுதான் உலக சினிமா, there is nothing called world cinema. Absolutely right. நம்ம ஊர் சினிமாவை நம்ம நியாயமாக எடுக்கிறோமா, அதுதான் கொஸ்டின். இப்போ the same question comes to you. நம்ம நியாயமாக எடுக்க முடியலையே, வேர் we are lacking because நம்மளே நம்ம கன்வின்ஸ் பண்ணிக்க முடியல. நம்ம ஒரு கண்டென்ட்டை இப்படி தான் கொடுக்கணும்னு ப்ரெசென்ட் பண்ண முடியுதா? ஏன் ப்ரெசென்ட் பண்ண முடியல? டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்க மாட்டாங்க, ஜனங்க பார்க்க மாட்டாங்க அப்படின்னு தான் நம்ம யோசிக்கிறோம். there are other angle. You should, if you market it internationally, there are people who like the content and the idea which we have. We don't need to worry about who's not accepting. We are doing big films, but on the big films எல்லாம் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டாக நம்ம மீட் பண்ண முடியுதா? என்ன லேக்கிங்? வியாபாரத்தில் நம்ம லேக்கிங். நமக்கு மட்டுமே இல்லாமல் ஒரு இன்டர்நேஷ்னல் ஆடியன்ஸுக்கு ஏன் கொடுக்கணும், நமக்கு பண்ணிக்கலாமே அப்படின்னா நம்ம இன்டர்நேஷ்னல் ஆடியன்ஸ் கொடுக்கும்போது தான் நம்மளால் நமக்கு நிறைய மணி வரும். அந்த நிறைய மணி கிடைக்கும்போது தான் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ண முடியும். ஒரு படத்துக்காக ஒரு R&D பண்ண முடியும், படத்துக்காக ஒரு லென்ஸை க்ரியேட் பண்ண முடியும், படத்துக்காக ஒரு மெத்தட் ஆஃப் சாஃப்ட்வேரை க்ரியேட் பண்ண முடியும். அப்போ தான் அந்த ப்ரீ ப்ரொடக்ஷனுங்கிற ஒரு பெரிய ஒரு இது ஒன்று ஃபார்ம் ஆகும். படம் ஸ்கிரிப்டுக்கு ஒன்று நெசசிட்டி வரும். நல்ல ஸ்கிரிப்டை தேடி ப்ரொடியூசர்ஸ் போவாங்க. டியூ கோர்ஸ் இது கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்டாக மாறலாம். அப்படி மாறினாலும் இன்னும் 20 வருஷம் 30 வருஷம் ஆகும். திருப்பி நம்ம ஒரு இன்டர்நேஷ்னலி காம்படிட்டிவ் ஃபில்மை கொடுக்க முடியும். டெக்னிக்கலாக கண்டென்ட் வைஸ் நம்ம இருக்கோம், டெக்னிக்கலாக கொடுக்க முடியுங்கிறது இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் க்ரோத்துங்கிறது. இட் டோன்ட் ஹேப்பன் இன் ஓவர் நைட். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஐ என்ஜாய்ட் வெரி மச். தேங்க்ஸ் அலாட். எனக்கு வந்து ஒரு நாஸ்டாலஜிக் கான்வர்சேஷனாக இருந்தது. பார்த்து ரசித்த நிறைய படங்களை பற்றி நம்ம பேசணும், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். நம்மளோட ப்ரீவியஸ் எபிசோட் ஆஃப் பிஹைண்ட் மாத்தி யோசப் வித் மாதவன் கீழே ஆறுமுகம் அருண் அவரோட ஆசையை வெளிப்படுத்தியிருந்தார். யுவன் சங்கர் ராஜா கூட ஒரு கேஷுவல் ஜாம் செஷன் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குது. நடந்தால் டபுள் சந்தோஷமாக இருக்கும். வெயிட் பண்ணுவோம். கண்டிப்பாக அதுக்கான முயற்சிகள் நாங்கள் எடுக்கிறோம். நடக்கும்போது ஆறுமுகம் அருண் உங்களை பற்றி நான் அவர்கிட்ட சொல்லுவேன். ஓகே, கண்டிப்பாக பேசுவோம். ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. ஆனால் அதே எபிசோடு கீழே வானு பிள்ளை அவங்களோட கமெண்ட்டில் மியூசிஷியன்ஷிப் அப்படின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருந்தாங்க.
ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நான் அதுக்கப்புறம் தான் கூகுள் பண்ணி பார்த்தேன், அந்த வார்த்தைக்கு ஒரு அழகான அர்த்தம் இருக்கிறது. தேங்க்யூ ஃபார் இன்ட்ரடியூசிங் மியூசிஷியன்ஷிப் அப்படின்ற ஒரு வார்த்தையை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிங்க பார்த்தீங்களா, அதுக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி புது புது வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.